இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து 3 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை 19ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டுப் பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தனது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை 6 மீனவர்களையும் கைது செய்தது. இதையடுத்து அவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 6 பேரையும் வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அதேபோல் மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களையும் வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, சாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சில அரசு பள்ளிகளில் கூட சாதி பெயர் இடம்பெற்றுள்ளதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, பகுத்தறிவுவாதிகள், நாத்திகர்கள் சங்கங்களும் கூட சாதி பெயர்களை தாங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் விசாரணையை பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஓ பன்னீர்செல்வத்தை கொசு என விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவைச் சேர்ந்த புகழேந்தி காட்டமாக பதிலடி தந்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புகழேந்தி, கல்வி நிதி உரிமையை கேட்டால் மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாகவும் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக வரலாறு குறித்து தெரியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். அண்ணாமலை போன்றவர்கள் அந்த வரலாறை அவருக்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கேருந்து வருது? கொசுவில் தான் இருந்து வருது. டெங்கு எங்கேருந்து வருது? கொசுவிலிருந்து வருது. ஓபிஎஸ்க்கு சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர். இப்போ நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிட்டு இருக்கார் அவர். எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்லை, பல ஸ்டேட் ஒத்துக்குது இல்லை, நீங்கள் மாத்திரம் தமிழ்நாடு ஏன் பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்குறார். அவருக்கு வரலாறு தெரியல. திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் தொழிற்சாலையில் உற்பத்தியை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நேரிட்டது. தொழிற்சங்க நிர்வாகிகள் 3 பணியிடை நீக்கத்திற்கு எதிராக 16வது நாளாக சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சிலர் காஞ்சிபுரம் வெள்ளகேட்டு பகுதியில் திறந்த வெளியில் பந்தல் அமைத்து 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை நிர்வாகம் ஒப்பந்த பணியாளர்களை வைத்து உற்பத்தியில் ஈடுபட்டதால் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் உற்பத்தி பகுதிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு உற்பத்தியை தடுத்து நிறுத்தினர். இதனால் தொழிற்சாலை வளாகத்திற்கு வெளியே 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே பாக்சோ வழக்கில் கைதான அரசு பள்ளி பொறுப்பு மற்றும் உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஒத்தப்புளி குடியிருப்பு பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொறுப்பு மற்றும் உதவி தலைமை ஆசிரியராக இருந்த பெருமாள் மீது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 7 மாணவிகள் சைல்டு லைன் அமைப்பின் மூலம் பாலியல் புகார் கொடுத்த நிலையில் பெருமாள் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பெருமாள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். இந்நிலையில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளுக்கு ஆதரவாக பள்ளியில் பயிலும் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என அனைவரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் கோஷ கலவரமும் நிலவியது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கத்தியால் குத்திய கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். குனியமுத்தூர் செந்தமிழ் நகரைச் சேர்ந்தவர்கள் நாகராஜ், நிவேதா தம்பதி. இவர்களுக்கு 2 மகன் மற்றும் 1 மகன் இருக்கின்றனர்.
கருத்து வேறுபாடு காரணமாக நிவேதா கணவரிடம் இருந்து பிரிந்து வேறொரு வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் அவருக்கு மற்றொரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறி வந்த கணவர் நாகராஜ் ஆத்திரமடைந்து கோவைப்புதூர் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்ட தனது மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கணவரை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கச்சத்தீவு திருவிழாவிற்கு ஃபைபர் படகில் செல்வது பாதுகாப்பு இல்லை என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சத்தீவு அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாவில் இந்திய இலங்கை மீனவர்கள் பங்கேற்று கொண்டாடுவது வழக்கம். நடப்பாண்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஃபைபர் படகில் செல்ல அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு விசாரணையில் ஃபைபர் படகில் செல்வது பாதுகாப்பு இல்லை என்பதால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு பதில் வழங்கியிருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகச்சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள இருக்கும் ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை கூறும்படி பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பொது தீட்சிதர்கள் மற்றும் அறநிலையத்துறை சார்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோயில் திறந்திருக்கும் 11 மணி நேரத்தில் பூஜைகள் தவிர்த்து மீதமுள்ள 3 மணி நேரம் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனகச்சபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக கூடுதல் வழியை ஏற்படுத்துவது குறித்து கட்டடக்கலை வல்லுநர்களுடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவு பிறப்பித்து விசாரணையை மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அதிகப்படியான மருந்து கொடுக்கப்பட்டதால் 4 மாத குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மனோஜ்குமார் புவனேஸ்வரி தம்பதி. இவர்களின் 4 மாத குழந்தை உடல்நலக் குறைபாட்டுடன் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்காக பந்தயச்சாலை பகுதியில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பே குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் 100 மில்லிகிராம் இனிமா கொடுக்க பரிந்துரைத்த நிலையில் செவிலியர் 170 மில்லிகிராம் வழங்கப்பட்டதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே டெண்டர் பிரச்சனையில் நேரிட்ட மோதலில் பொருட்களை சேதப்படுத்தியதாக 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருமனை அருகே உள்ள இடைக்கோடு பேரூராட்சியில் 18 வார்டுகள் இருக்கின்றன. இங்கு பேரூராட்சி தலைவியாக உமாதேவி என்பவர் இருந்து வருகிறார். பேரூராட்சியில் பணிகளுக்கான டெண்டர் எடுப்பதில் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் நேரிட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறிய நிலையில் அலுவலக பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை வெறிநாய் கடித்து குதறியதில் அரசு பள்ளி மாணவிகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். ஓசூரை அடுத்த உத்தனப்பள்ளி அருகே பிரதான சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இருந்தபடியே இருக்கும். இந்நிலையில் அவ்வழியாக நடந்து சென்றவர்களை அங்கிருந்த வெறிநாய்கள் கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள், முதியவர்கள் என 8 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்த வெறிநாயை பிடிக்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே கடந்த 2020ஆம் ஆண்டு 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரோக்கியசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு தூத்துக்குடி மாவட்ட பாக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஆரோக்கியசாமிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. செல்போன் கேமில் மூழ்கியதை பெற்றோர் கண்டித்ததால் வடமாநில சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறி பனாரஸில் உள்ள சாமியார் மடத்தில் தஞ்சமடைந்தான்.
ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மோகன்லால் பரமேஸ்வரி தம்பதி இவர்களின் 17 வயது மகன் செல்போன் கேமுக்கு அடிமையாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனமாற்றத்திற்காக அவனை ஈரோட்டில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றனர். மீண்டும் செல்போன் கேமிற்கு அடிமையானதால் அவனிடம் பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் பனாரஸில் உள்ள சாமியார் மடத்தில் தஞ்சமடைந்தான். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சிறுவனை மீட்டு அறிவுரைகள் கூறி உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தனியார் ஏடிஎம் மையத்தில் எரிந்த நிலையில் 100 ரூபாய் நோட்டு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நெமிலி பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பணம் எடுத்திருக்கிறார். அப்போது ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து எரிந்த நிலையில் 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இதேபோல் அடிக்கடி சேதமடைந்த நோட்டுகள் வருவதால் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஞ்சலி அம்மாளின் 64வது நினைவு தின நிகழ்வு புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடிகர் சவுந்தரராஜா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் தமிழ்நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மைதானத்தில் கைகூப்பி மன்னிப்பு கோரிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. சாம்பியன்ஸ் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் போட்டியில் வங்கதேச அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற வங்கதேசம் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 9வது ஓவரை வீசிய அக்ஷர் பட்டேல் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வெட்டினார். அவருக்கு ஹேட்ரிக் விக்கெட் வாய்ப்பு இருந்த போது வங்கதேச வீரர் அடித்த பந்தை கேட்ச் பிடிக்காமல் கேப்டன் ரோஹித் தவறவிட்டதால் அக்ஷரின் ஹேட்ரிக் வாய்ப்பு பறிபோனது. இதனால் தனது கையை ஓங்கி 3 முறை அடித்து கொண்ட ரோஹித் சர்மா பின்னர் கைகூப்பி அக்ஷர் பட்டேலிடம் மன்னிப்பு கோரினார். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சில பந்துகளில் இந்தியா வங்கதேசத்தை வீழ்த்த இருப்பது குறிப்பிடத்தக்கது.